வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், அரசியல் பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ராகுல் காந்தி எல்லாம் சந்திச்சிருக்கீங்க, டெல்லிக்கு போயிருக்கீங்க. நீங்க இருந்த நேரம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்திருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திச்சிருக்கீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்லாம் காலி ஆகுது. 6 சீட்டு வருது. திமுக கூட்டணிக்கு 4 சீட்டு, அதிமுக 2 சீட்டு காலி ஆகுது. 6 சீட் இருக்கு. போயிருக்கீங்க. எதுவும் தமிழ்நாட்டு சார்பா உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்க போனீங்களா? நான் என்னைக்குமே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சீட்டு கேட்கறதோ பவர் கேட்கறதோ என் நோக்கம் கிடையாது. இல்லை, ஒரு ராஜ்யசபா மாதிரி ஆட்கள் கேட்கலாம்ல. ஏன்னா நான் பொதுவாக வந்து ராஜ்யசபா பற்றி என்னுடைய புரிதல் வந்து அறிஞர் அண்ணாவே அதை தான் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இந்த வெகு மக்களால் ஆதரித்து வர முடியாத இன்டெலெக்சுவல் பீப்புள், அந்த கப்பன் சாஸ்தர்னு சொல்லுவாங்க, அதை அறிஞர் அண்ணா சொல்லுவார். ஒரு அறிவுசார் பெருமக்கள் இருப்பதற்கென்றே தனியா இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் எலெக்ஷனில் நின்று மக்களை சந்திக்க முடியாது. அவங்களாம் சட்ட மேலவை மூலமாக வரட்டும், ராஜ்யசபா மூலம் வரட்டும்னு அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு. ஸோ சட்ட மேலவையின் நோக்கமே படித்தவர்கள், ஸ்காலர், இன்டெலெக்சுவல்ஸ், ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட், இவங்க வந்து மக்கள்கிட்ட அந்த வெகுஜன அரசியலேருந்து விலகி இருப்பாங்க. அவர்களும் நமக்கு வேணும், சட்டமன்றத்தில் வேணுங்கிறதுக்காக, நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இல்லை இப்போ சட்ட மேலவை வேணுங்கிறதுக்காக தான் இந்த ராஜ்யசபா மேலவைங்கிற கான்செப்டை அறிஞர் அண்ணாவே பல முறை சொல்லியிருக்காரு. ஏன் உங்களை போன்றவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு உதவி செய்யலாம்ல? என்னோட மோர் டேலண்டட் அண்ட் மோர் கேப்பபிள் பீப்புள் இருக்காங்க. அதனால என்ன தள்ளி வச்சிருங்க. காங்கிரஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி அது கட்சி சார்ந்து பார்க்கக்கூடாதே தவிர நீங்கள் திறமை சார்ந்து பார்க்கணும். என்னோட மோர் திறமைசாலிகள்லாம் இருக்காங்க அங்கே போகிறதுக்கு. ஸ்டாலின் சாரை நான் அங்கே பார்க்கல. ஸ்டாலின் சாரை நான் பார்த்தது அவர் வீட்டில் பார்த்து 2 பட்ஜெட்டுக்கு அப்புறம் உடனே பார்த்தேன். சரி சரி சரி. ஸோ அதனால் ஸ்டாலின் சாரை அங்கே சந்திக்கலைன்னா, நான் போனதே டெல்லியில் இருந்ததே 6 மணி நேரம். ராகுல் காந்தியை டெஃபினட்டாக சந்தித்தேன். அதுவும் 40 பேரோட சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் சந்தித்தேனே தவிர தனியாக நான் போய் ராகுல் காந்தியை சந்தித்ததும் கிடையாது. ராகுல் காந்திக்கு நான் யாருன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் என்ன வேர் ஹவ் யூ கம் ஃப்ரம், வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டார் என்னை தவிர. அதனால ராகுல் காந்திக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரியாது, எந்த ஊர்லேன்னு வந்திருக்காருன்னு கூட தெரியாது. மன்மோகன் சிங்குக்கு தான் தெரியும். மன்மோகன் சிங்கிட்ட என்ன ஜெயராம் ரமேஷ், என்னையும் மோகன்குமார் மங்கலமே கூட்டிகிட்டு போய் இவர் உங்கள் ஆதரவாளர்னு தெரியும். மோகன்குமார் மங்கலம் யாருன்னு அவருக்கு தெரியுமே தவிர ஆனந்த் ஸ்ரீனிவாசனை மன்மோகன் சிங்கும் தெரியாது. ரைட்டா? ஆனால் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் யாருன்னு தெரியாத ஆள் தான் நான். அதனால் என்னை கொண்டு போய் அங்கே வச்சிடாதீங்க. எஸ், ராஜ்யசபாவில் 6 சீட்டு தமிழ்நாடு வெக்கேட் ஆக போகுது. 6 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. யாருன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் போதே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தபடி வந்து காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு ஆல்ரெடி சிதம்பரம் கொடுத்துட்டாங்க. அதனால் காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான். எல்லாரும் ஆசைப்படலாம், எல்லாரும் கேட்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் சிதம்பரமுக்கு ஒன்று ஆல்ரெடி அவங்க சொன்ன, திமுக சொன்ன மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. 25+1 அப்படி தான் பேசினாங்க. அது சிதம்பரமும் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி அவங்க கூட்டணி கொடுக்கறது கமலஹாசன் சாருக்கு கொடுக்கறதா தான் பேசப்பட்டிருக்கு. அவருக்கு தான் அந்த அக்ரிமெண்ட்டை ஆனர் பண்ணணும், கொடுக்குறாங்க. இன்னொன்று நான் நினைக்கிறேன், வைகோ சாரோட சீட்டும் இப்போ இது ஆகுது. நான் என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மேபி முகூர்த்த தலைவர் நல்லா பார்லிமெண்ட்டில் பேசுவார், அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதான கொஸ்டின் இருக்கான். கொடுத்தாங்கன்னா அது திமுகவோட பெருந்தன்மை. ஏன்னா முன்னாடி அக்ரிமெண்ட்டில் அது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கமலஹாசன் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, உங்களை நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜபிள். ஸோ நான் நினைக்கிறது 3+1 வரும். மேபி அவர் பெரிய மனசு பண்ணி ஸ்டாலின் வந்து இவருக்கு வைகோக்கு ஒன்று கொடுத்தா கொடுக்கலாம், 2+2 ஆக்கலாம், இல்லாட்டா 3+1 கொடுக்கலாம். அந்த ஆப்போசிட் சைடில் ஏஐடிஎம்கே மேலே பிஜேபிக்கு எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குன்னு இப்போ தெரியும். இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து கேட்க கூட வேணான்னு விட்டுட்டீங்க ராஜ்யசபா சீட்டு. அதை நான் டிசைட் பண்ணுற பொசிஷனில் நான் இல்லை. அதை டிசைட், ஏன்னா இப்போதான் இந்த இது சமீபத்தில் தான் அவர் போய் சந்திச்சிருக்கிறாங்க, போய் இரவு உணவுலாம் சாப்பிட்ருக்காங்க சோனியா காந்தி, ராகுல் காந்தி. திரும்பி நான் என்ன சொல்றேன், அதனால இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்காதா? ஒரு நீங்கள் வந்து திரும்பி அதை வந்து கேட்கக்கூடியவர் நான் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸில் எங்கள் தலைவர் செல்லப்பிரந்தையை கேட்டிருக்கலாம், அவருக்கு உரிமை இருக்குது, அவர் கேட்டிருக்கலாம். இல்லாட்டா டெல்லியில் ஹைகமாண்ட் பேசியிருக்கலாம். பட் அவங்க பேசினாங்களா இல்லையாங்கிற அளவில் எனக்கு தெரியாது. இங்கே எங்கள் மாநில தலைவர் பேசினாரா, இல்லை அங்கே இருக்கிற தேசிய தலைவர்கள் பேசினாரா, அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும்
திமுக வந்து 2+2 கொடுக்கலாம், இல்லாட்டா 3+1 நிச்சயமாக கொடுப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஊடகங்கள்ல உடனே என்ன வருதுன்னா அதிமுகக்குள்ள ஒரு பாமக தேமுதிக ஃபைட் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஊடகங்களை இன்னொரு விஷயம் என்ன பதிவு செய்கிறாங்க, ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் இபிகேஎஸ் ஜெயிச்ச தொகுதி தானே, அதை திமுகவுக்கு கொடுத்தாங்கல்ல, ஸோ அதை வந்து ஈடுகட்டும் விதமாக கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்போ கொடுக்கும்போது அப்போ திரும்பி கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஜெனரல் செக்ரட்டரிகிட்ட வந்து திமுக கேட்டதாகவும் அவங்க கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லைன்னு நாங்கள் கொடுத்தோங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. அண்ட் டேர்ம் வந்து 2 இயர்ஸில் தான் இருந்தது. அண்ட் ஒரு கூட்டணி நல்ல நோக்கத்தில் கொடுத்தாங்க. நான் இப்பவும் நான் என்ன சொல்ல, ஸ்டாலின் காங்கிரஸ் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலை. கேட்குற தரப்புல இருந்து கோரிக்கை பெருசா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னோட அறிவுக்கு எட்டிய அளவு கிடையாது. ஏன்னா அவ்வப்போது கொஞ்சம் கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்குங்கிற மாதிரிலாம் அவ்வப்போது காங்கிரஸ் கேட்ட நினைவு வருது. இப்போ சமீபத்தில் அளவு ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நான் நினைக்கிறது திமுக திரும்பி தனி மெஜாரிட்டியில் வரும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டில் கூட இந்த எலெக்ஷனில் வராது. ஏன்னா ஓட்டு 3 பெரிய குரூப்பாக பிரிய போகுது. போன வாட்டி இந்த குரூப்பாக அந்த குரூப்பான்னு டபுளாக பிரிஞ்சதே தவிர இந்த வாட்டி 3 தான் பிரியும். தம்பி விஜய் ஒரு குரூப்பும், திமுக கூட்டணி ஒரு குரூப்பும், ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டமாக 3 பிரியும். அந்த ஓட்டு 3 பிரியறதுனால ஓட்டு சகிதம் எப்படி போனாலும் திமுக கூட்டணிக்கு சீட்டு கணக்கு ஏறும். அப்படிதான் நீங்க அதை நான் கணக்கு போடுறேன். இது என்னோட பொலிட்டிக்கல் அப்சர்வரா, ஒரு எலெக்ஷன் பார்வையாளரா நான் மக்களை சந்திக்கிறதுனால மக்களோட ஃபீலிங், ஸ்டாலின் சாரோட இமேஜ் இன்னும் பெருசாக இருக்கே தவிர, ஸோ டீனா ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்த்தா ஆல்டர்னேட்டாக தமிழ் மக்கள் யாரையும் பார்க்கல. விஜயை ஒரு கிரெடிபிள் லீடராக பார்க்குறாங்க. அவரோட டைம் ஃப்யூச்சரில் வருங்கிறது தான் பேசுகிறாங்க. அவருக்கு 50 வயசு தான் ஆகுது, இன்னும் டைம் இருக்குது அவருக்குன்னு பேசுகிறாங்க. அதிமுகலேருந்து யாரையும் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான பெரிய லீடராக யாரையும் பார்க்கறதில்ல மக்கள் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எல்லா நேஷ்னல் எலெக்ஷன் இது எடுக்கிறாங்கல்ல, சர்வே எடுக்கிறதுலையும் ஸ்டாலின் வெறும் முன்னணியில் இருக்கிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. எஸ்பெஷலி ஓட்டு போடும் கீழே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் அப்படி தான். இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கிறவனும் ஓட்டு போட மாட்டான். அவன் எலெக்ஷன் டே அன்றைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகலாமான்னு தான் பார்ப்பான். அவனை விட்டுடுங்க. ஓட்டு போடும் ஏழை நடுத்தர குடும்பத்தை ஏரியாவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி லீடர் ஒன்றும் இல்லை. அண்ட் தமிழ்நாடெல்லாம் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன். ஒரு லீடர் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆப்பாரான்னு நினச்சாங்கன்னா மக்கள் ஒரு தரமாக அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஓட்டும் பிரியறதுனால ஸ்டாலின் திரும்பி வருவாருங்கிறது தான் என்னோட கணக்கு. இப்போ அந்த ராஜ்யசபா சீட்டை பொறுத்தவரையும் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி கான்செப்ட் பேசும்போது இப்போ பிரேமலதாவும் சுதீஷும் தொடர்ச்சியாக எங்களுக்கு சீட்டு தரதா எடப்பாடி சொன்னாருங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அப்படி ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் இல்லையேங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு அவங்கள கைவிட்டுட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆளை நம்பி இருக்கிற கட்சி. எது? தேமுதிக இருக்கட்டும், அதிமுகவே எடுத்துக்காங்க. அதிமுக ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு நீங்கள் நம்மளை நம்ப முடியாது. திமுகலேருந்து கருத்து வேறுபாடுக்காக வெளில வந்து ஒன் மேன் பார்ட்டி தான். ஆமாம், கலைஞர் எதிர்ப்பு கட்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒன் மேன் பார்ட்டி, அவனுக்கு ஐடியாலஜியே ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் இடத்துல சொல்லுவார், ஒன்றுக்கு தான் பவர், மற்றெல்லாம் ஜீரோம்பார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச திருநாவுக்கரசு அதை சொல்லுவார், எங்கள் இதில் எம்ஜிஆர் தான் ஒன்று, ஆமாம், நாங்கள் எல்லாமே பூஜ்ஜியம் தான், அவர் இல்லைன்னா எங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படி மதிப்பார். அதுதான் அதிமுக. அதே மாதிரி தான் ஜெயலலிதா காலத்துலையும் ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்க, நான் நினச்சா சீஃப் மினிஸ்டர். ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஊர் பேர் தேவை ஆளாலும் நிற்க வச்சு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ வேறு ஆளே எமர்ஜ் ஆக மூடாமல் இருக்கிறதுக்கு எம்எல்ஏயை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே ஐடியாலஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது ஏஐடிஎம்கேல. அதுதான் ஏஐடிஎம்கேவோட லாஜிக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்த அது மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் ஏடிஎம்கே இல்லாத வளர்த்ததே ஜெயலலிதாவும் தான். இது நான் வந்து இப்போ இருக்கிறவங்க யாரையும் ப்ளேம் பண்ணேன். இந்த ஏடிஎம்கேவோட பார்ட்டி ஸ்ட்ரக்சரே ஒரு லீடர் மற்றவங்கெல்லாம் சைஃபர்களுக்கு தான் இருந்தது. இன்றைக்கி அந்த ஆலமரம் அழிஞ்ச அப்புறம், எம்ஜிஆருங்கிற ஆலமரம் போன அப்புறம் ஜெயலலிதாவால் அந்த பிளேஸை பிடிக்க முடிஞ்சுது.
இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஏஐடிஎம்கேல பல லீடர்ஸ் இருந்தாலும் யாராலையும் ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு லீடராக எமர்ஜ் ஆக முடியல. இந்த அம்மையார் இறந்து எல்லாரும் வட்டார தலைவர்களாக தானே இருக்காங்க. அதனால தான் அவங்களால இதுலேருந்து பெருசாக எமர்ஜ் ஆக முடியல. ஒரு பிரேக் அவுட் லீடர்ஷிப்பாக கொடுக்க முடியலங்கிறது உண்மை, நிதர்சனமான உண்மை. என்னை பிடிக்காம போகலாம். ஸோ அங்கே ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குது. ஸோ அந்த இது தமிழ்நாடு அது மாதிரி தான். இல்லை, இந்த இடத்துல பிரேமலதா வந்து அது பார்கெயின் பண்ணிடுவாரா? ஏடிஎம்கேவை ஒரு அரிச்சு கொடுக்குற இடத்துல இருக்கிறாரா? ஒரு சீட் வாங்கிடுவாரா? சரி, அவங்க அந்த ஒரு தெலுங்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் இருக்கு. அதுக்கு கடந்த சட்டமன்றத்தில் ஓரளவு அந்த அருப்புக்கோட்டை, திருமங்கலம் அந்த பகுதியில் வாங்கியிருக்காங்க. அந்த வந்து எதனால கிடைச்சது? ஒரு சிம்பத்தி ஃபேக்டர்னால கிடைச்சது. ஆமாம், விஜயகாந்தனுடைய மறைவு. ஒரு வாட்டி வேணால் சிம்பத்தி ஃபேக்டர் வேலை செய்யும், அடுத்த வாட்டி அந்த சிம்பத்தி ஃபேக்டர் வேலை செய்யாது. ஸோ எடப்பாடி தெளிவாக இருப்பார், இவங்களுக்கு போய் ஒரு எம்பி சீட்டை வீணாக்கலாமான்னு யோசிப்பார், கட்சிக்காரனு கொடுத்துடலான்னு யோசிப்பார். ஆல்ரெடி மூப்பனார பையனுக்காக ஒரு எம்பி சீட்டு அது பிஜேபி சொல்லியில் கிடைச்சது வீணாக போச்சு. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு என்ன கிடைச்சது இல்லை. தஞ்சாவூரில் 4 சீட்டாக கிடைச்சது. இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸுங்கிறது ஒரு பேப்பர் கட்சியாக தானே ஆயிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, அன்றைக்கி இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் இருந்தது பவர்ஃபுல். அது பவர்ஃபுல் காங்கிரஸ். இன்றைக்கி இது என்னது, வெறும் ஒரு பேப்பர் கட்சியாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ 4 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறது வீணாக போயிடுச்சு. அந்த அனுபவத்தில் இன்னொரு சீட்டை கொடுத்து எதுக்கு வீணாக்கணும்? அந்த அனுபவத்திலேருந்து எடப்பாடியார் நிச்சயமாக கற்றுப்பாருன்னு நான் நம்புகிறேன். சரி, இதே எடப்பாடியாருக்கு வந்து இப்போ பாமக வந்து 2000 இப்போ இவங்களே சொல்லிட்டீங்க பெரிய லெவலில் இருக்காதுன்னு. நான் அப்படி சொல்லலை. நான் வந்து நீங்கள் என்ன, நான் இது காங்கிரஸ்காரன் சொல்கிறான்னு பார்க்காதீங்க. பொதுவான ஒரு பார்வை, அரசியல் பார்வையாளராக நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவான பார்வை என்ன, எங்களுக்கே கொடுக்க மாட்டாருங்கிறத நான் சொன்னேன். ஆமாம், அது யதார்த்தமாக தான் சொன்னீங்க, பொதுவாக இருந்ததா சொன்னீங்க. இல்லை, நான் இப்போ நீங்கள் சொல்கிற அதே பவர் பாலிட்டிக்ஸ் கான்செப்டில் தான் நான் கேட்குறேன். பாமக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த பகுதியில் கவுண்டர்களும் இருக்கிறாங்க, ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, பாமகவுக்கும் செல்வாக்கு இருக்கிற பகுதி. ஸோ எப்போவுமே எடப்பாடி அதை கால்குலேட் பண்ணுறாரு. ஆகா, நம்ம போன வாட்டி அது மாதிரி தான் ஜெயிச்சு பண்ணி வந்தார். இப்போ பாமகவை இந்த அலைன்ஸுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்களா? அன்புமணிக்கு மீண்டும் ஒரு பாமக அந்த குழப்பம் வந்துருச்சு. போன வாட்டி போன 2 மாசத்துலேருந்து எந்த பாமக, முகுந்தன் பாமகவா இல்லை அன்புமணி பாமகவா? எனக்கு ரொம்ப ஜாதி எல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டில் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ அது ஒரு 2-3 பிரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ராம்தாஸோட கட்சி, ராம்தாஸ் பையன் கட்சி, அதுக்கப்புறம் வேல்முருகன். அது அவர் எப்பயோ புரிஞ்சு போயிட்டாரு. அதான் அவருக்கும் அதே வன்னியர் தானே. ஆமா ஆமா, வன்னியர் சமூகம். வேல்முருகன் அவர் திமுக கூட்டணி, உங்க கூட்டணி தான் இருக்கிறாரு. எங்க கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் ஒரு குரூப்பு, அன்புமணி ஒரு குரூப்பு, முகுந்தன் அவங்க தாத்தாவை நம்பி ஒரு குரூப்பு, 3 இருக்கிறதுனால யாருக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஸோ அதுவுமே சிக்கலுங்கிறீங்க, அன்புமணிக்கு கொடுக்கறதுலையுமே சிக்கல் இருக்கு. இப்போ அந்த வன்னியர் ஓட்டு நிச்சயமாக அன்புமணிகிட்ட இருக்கா இல்லை அவங்க அப்பாட்ட இருக்கானே எனக்கு தெரியலையே. ஸோ அந்த குழப்பம் எடப்பாடிக்கும் இருக்கும். அப்போ டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் அவர் தோட்டத்தில் இருக்கார், இன்னொருத்தர் ஈசிஆரில் நான் தோட்டம் போட்டேங்கிறாரு. எந்த தோட்டத்துக்கு போகிறதுங்கிறது பனையூர். அன்புமணி வந்து பனையூர் தானே? பனையூர் அன்புமணி ஈசிஆர் இருந்தாங்க. பனையூர்ல அந்த பகுதி ஈசிஆர் டால்ஃபின்லாம் தெரியுங்கிறாரு. ஆமாம். ஸோ அந்த பனையூர் போய் அங்கே தோட்டத்துலையா, தைலாபுரம் தோட்டமா, எங்கே போய் யாரை கேட்குறது? ஸோ அந்த குழப்பம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயும் அங்கே தான் ஸ்ட்ராங், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வட தமிழகத்தில் விஜய் ரொம்ப, அவர் விற்கிற வண்டி அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் விற்கிற வண்டி அங்கே இங்கே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஓட்டு பிரியறது ஒரேடியாக பிரிஞ்சுட்டு அவசரமாக முன்னாடியே சீட்டை கொடுத்துட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, கூட்டணிக்கு வாங்க, நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லுவார். அப்படிதான் கொண்டு போவார். ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேசுவார். சரி, இப்போ அவங்களுக்கு இருக்க 2 சீட்டை பாஜக மிரட்டாதா? பாஜக வந்து இந்த வாட்டி 2 வாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, அவர் ஆல்ரெடி பிஜேபியை மிரட்டிட்டாங்க. அமித்ஷா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே வந்து கோலிஷன் கவர்மெண்ட்டு அப்படின்னு மிரட்டதுனால இப்போ அவர் கொஞ்சம் முன்னாடியே உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து நாங்கள் தனி அப்படின்னு பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த ராஜ்யசபா அரசியல் திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக இப்படிலாம் பண்ணும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.